வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கத்திரிக்காயும் பிலாவ் இதையும் போட்டு எப்படி வெள்ளைக்கறி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடித்தாரேன். இதில் நான் ஒரு சட்டி வச்சிருக்கேன். நான் அடுப்பை என்ன மவுண்ட் பண்ணல. இதில் 150 கிராம் கத்திரிக்காய் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கத்திரிக்காய் எடுத்து இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். பிலா விதை இருக்குது. இதை எடுத்து இந்த ஸ்கின் எல்லாம் ஒரு அளவுக்கு நான் ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். 100 கிராம் பிலா விதை. இதில் 3 உள்ளி இருக்கு, கார்லிக் க்ளோவ்ஸ். இதை ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் ஒரு 8 சின்ன வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் 2 பெரிய பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் ஒரு காம்பு கருவேப்பிலை இருக்கு. இதையும் இதில் போடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் இருக்கு. ஆனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க. இதில் உப்பு இருக்குது. நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். பேருந்து பார்த்துட்டு போடலாம். இதில் 3/4 கப் தண்ணி இருக்குது. எல்லாத்துக்கு 180 மில்லி லிட்டர் தண்ணி இருக்குது. இதை இதில் விடுங்க. இதில் 2ஆம் பால் இருக்குது. 180 மில்லி லிட்டர். எல்லாத்துக்கு 3/4 கப் தேங்காய் பால் இருக்குது. 2ஆம் பால். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ மூடி போட்டு நல்லா இதை அவிய விடுவோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது அவியணும். ஸோ அப்புறம் 5 நிமிஷமாக இருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை மூடி போட்டு எண்ணெய் இது அவியணும். ஸோ இன்னொரு 5 அல்ல ஒரு 8 நிமிஷம் அவிய விடுவோம். ஸோ இப்போ இது சரியாக 8 நிமிஷம் அவிஞ்சிருக்குது. எல்லாமே 13 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ லைட்லியாக மசிச்சு விடுங்க உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால். இந்த கிழங்கும் நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த பிலாவிதை கத்தரிக்காய் தான் மசிச்சு விடுறேன். உப்பை செக் பண்ணி பாருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் முதலாம் பால் இருக்குது. இந்த முதலாம் பால் இதில் விடுங்க. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதலாம் பால் விட்டா பிறகு இதில் 1/8 டீஸ்பூன் மிளகு பவுடர் இருக்கு. இதையும் இதில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு மூடாமல் ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே இதை கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு 3 நிமிஷம் மூடாமல் அவிய விட்டு நான் மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ நிப்பாட்டின பிறகு இதில் தேசிக்காய் இருக்கு, லைம் ஜூஸ். நான் ஒரு டீஸ்பூன் மேலே இதுக்குள்ள புளிஞ்சு விட போகிறேன். ஸோ நான் 1 டீஸ்பூன் இதுக்குள்ள லைம் ஜூஸ் புளிஞ்சு விட்டுருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இந்த கறி செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த பிலா விதையும் கத்திரிக்காயும் போட்டு வைக்கிற வெள்ளைக்கறி. இது செய்து முடிஞ்சுது.